Hey lovelies, welcome back to my channel. So இன்னைக்கு நான் பண்ண போற லுக் பாத்தீங்கன்னா சூப்பர் ஈஸி பிகினர் ஃப்ரெண்ட்லி லுக் தான். இது ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ராடக்ட்ஸ் வச்சு நான் பண்ணியிருக்க லுக். நிறையவே இல்ல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் வந்து ஷேர் பண்ணிருக்கேன் உங்ககிட்ட. ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்ச்ல வந்து எதெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், ஸோ ஒரே ப்ராடக்ட் வச்சு மல்டி பர்பஸ் மாதிரி அதை எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம், யூட்டிலைஸ் பண்ணலாம். நீங்க ரொம்ப பட்ஜெட் கான்ஷியஸா இருக்கீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் அந்த நிவ்யாவோட மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கிறேன். இது வந்து இருக்கிறதுலேயே அஃபோர்டபுளுங்க. உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னா நீங்கள் இந்த நிவ்யா போகலாம். ஆனால் ட்ரை ஸ்கின் மட்டும் இல்லை, யார் வேணாலும் லைக் ஆயிலி காம்பினேஷன் யார் வேணாலும் அதை யூஸ் பண்ணலாம். ஆனால் இருக்கிறதுலேயே அஃபோர்டபுள். இது வந்து 80-90 தான் ஆகும். நிறைய இருக்கும் இதில் வந்து குவான்டிட்டி. அண்ட் இது வந்து சூப்பரான ஒரு ஹைட்ரேஷன் தரும். இன்னும் லைட்டாக கொஞ்சம் க்ரீஸியாக இருக்கும். அது நம்ம மேக்கப்பில் வந்து பவுடர்லாம் போட்டு கூட செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுளாக ஒரு மாய்ஸ்சரைசர் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இது போடலாம். என்னோட ஸ்கின் ரொம்ப ட்ரையாக ஃபீல் பண்ணும்போது நான் இந்த மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுவேன். ஸ்கின் வந்து ஆயிலி, நான் வந்து half of the டைம் இதை வந்து யூஸே பண்ண முடியாது. இது வந்து சும்மா டியூட்டோரியல் பர்பஸ்க்கு தான் நான் வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து பாண்ட்ஸ் சூப்பர் லைட் ஜெல் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த ஆயிலின்றதுனால அது வந்து ஜெல் பேஸ்டு. ஸோ அவ்வளோதான், மாய்ஸ்சரைசர் போட்டாச்சு. ப்ரைமர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணலாம். அதுதான் இருக்கிறதுலேயே அஃபோர்டபுள் சொல்வேன். நானே வந்து நிறைய தடவை வந்து ப்ரைமர் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஆலோவேரா ஜெல் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஏர்லியர் ஸ்டேஜஸ்லலாம் நான் மேக்கப் பண்ணும்போது. ஸோ எனக்கு வந்து அது கண்டிப்பாக ஒரு லாங் ஸ்டே கொடுத்துருக்கு. ஏன்னா ஏதாவது ஒரு ஸ்டிக்கி பேஸ் வேணும், அதுதான் வந்து ப்ரைமரோட வேலை. அது ஸ்டிக்கியாக இருந்ததுன்னா உங்களோட ஃபவுண்டேஷன் வந்து அப்படியே கலையாமல் அது மேலே ஒட்டும். அஃபோர்டபுளாக தான் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஆலோவேரா ஜெல்லுக்கு நீங்கள் போகலாம். ஏதாவது ஒரு நல்ல ஆலோவேரா ஜெல் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ப்ரைமரில் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு நினச்சிங்கன்னா அப்போ வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு நைக்கா. அது உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின், ஓப்பன் போர்ஸ் நிறைய இருக்குன்னா நைக்காவில் வந்து ஒரு சிலிகான் பேஸ்ட் ப்ரைமர் இருக்கும், பிரெப்மி அப். என்கிட்ட அது இல்லை, அதுக்கு பதிலாக வந்து அதே மாதிரி ஜெல் பேஸ் தான் நான் கலபாரில் வச்சுருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா கலபார் வந்து ப்ரைஸி, நைக்கா அது வந்து அஃபோர்டபுள். 400 சம்திங்கில் கிடச்சிடும். கலபார் வந்து 800 சம்திங் நினைக்கிறேன். ஆமாம். ஸோ உங்களுக்கு ஆயிலி ஸ்கின், லார்ஜ் போர்ஸ் அதெல்லாம் இருக்குன்னா, அதுதான் உங்களோட ஸ்கின் இஷ்யூஸ்னால் நீங்கள் ஒரு ஜெல் பேஸ்ட் ப்ரைமர் போனீங்கன்னா அது வந்து உங்கள் போர்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நல்லா ஸ்மூத்தாக உங்கள் ஸ்கின் காமிக்கும். ரொம்ப ஆயில் செக்ரேஷன் இருக்காது. ஸோ அதுக்கு தான் வந்து சிலிகான் பேஸ்டு ஜெல் பேஸ்ட் ப்ரைமர் நம்ம யூஸ் பண்ணுறோம். காம்பினேஷன் வந்து நீங்கள் ஜெல் பேஸ்டும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நல்ல ஹைட்ரேட்டிங் ப்ரைமரும் யூஸ் பண்ணலாம். அது உங்களோட ஸ்கின்னை பொறுத்தது. ட்ரை ஸ்கின்க்கு நான் என்ன சொல்வேன்னா நீங்கள் ஒரு நல்ல ஹைட்ரேட்டிங் ப்ரைமர் சூஸ் பண்ணுங்கள். அஃபோர்டபுள் ப்ரைமர்ஸில் உங்களுக்கு லாக்மி பிராண்டில் இருக்கு, மேப்ளின்ல இருக்கு, வெட் அண்ட் வைல்ட்ல இருக்குது. பண்ண போறது பாத்தீங்கன்னா மேப்ளின் மாஸ்டர் பிரைம். இது வந்து மேட்டிஃபைங் பிரைமர். ஏன்னா எந்த ஆயிலி ஸ்கின்ன்றதால நான் இது யூஸ் பண்றேன். இது வந்து மேட்டிஃபைங் ப்ரைமர் தான். நான் அதே நேரத்தில் நல்ல ஹைட்ரேஷன் தரும். ஸோ ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா கூட நீங்கள் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இது வந்து கம்ப்ளீட்டாக மேட்டாக உங்கள் ஸ்கின் மாற்றாது, நல்ல ஹைட்ரேஷனும் இருக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் அந்த ஸ்மூத்னஸ் இருக்கும். யூஸ்வலாக என்னோட லார்ஜ் போர்ஸ்க்கும் ஆயிலி ஸ்கின்க்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜெல் பேஸ் தான் கண்டிப்பாக போவேன். பட் இன்னைக்கு வந்து அஃபோர்டபுளாக காமிக்கணுன்றதால நான் மேபி இது யூஸ் பண்ணுறேன். என்கிட்ட நைக்கா அது கிடையாது. ப்ரைமருக்கு அப்புறம் நம்ம வந்து ஃபவுண்டேஷன் மூவ் பண்ணலாம். ஃபவுண்டேஷனுக்கு வந்து இருக்கிறதுலே அஃபோர்டபுள், அதே நேரத்தில் பெஸ்ட் குவாலிட்டி. அதாவது இது வந்து ஐஎன் ஃபவுண்டேஷனுக்கு கம்பேர் பண்ணலாம். நிறைய யூடியூபர்ஸ் இது வந்து இந்த ப்ராடக்ட் பற்றி நிறைய நல்ல விஷயங்கள் பேசியிருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன், நான் சொல்லவே வேணாம். ஸோ இதுதான் வந்து மேப்ளின் ஃபிட் மீ மேட் அண்ட் போர்லெஸ். பாட்டில் வந்து 500 and something ஆகும். நீங்கள் டியூப்ல அது வந்து இதோட சின்ன சைஸ் அண்ட் ட்ராவல் ஃப்ரெண்ட்லி. இது வந்து கிளாஸ் பாட்டில், அது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஒரு டியூப் தான். அது வந்து 200 and somethingலேயே உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ யார் வேணாலும் நீங்கள் அஃபோர்ட் பண்ணலாம். நல்ல ஃபவுண்டேஷன் நீங்கள் பார்க்குறீங்க. ஏன்னா ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியங்க. ஏதாவது ஒரு ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப கம்மி விலையில கிடைக்குது, நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதோட ரிசல்ட் வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது. ஸோ ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியம். அதில் நீங்கள் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேப்ளின்ல ஃபிட் மீ வாங்கலாம். இது வந்து நான் ஒரு பம்ப் எடுத்துக்கிறேன். நான் வந்து ஒரு ப்ரஷ் வச்சு இதை நான் வந்து பிளெண்ட் பண்ண போகிறேன். ப்ரஷ் பார்த்தீங்கன்னா இது வந்து பேக் பிராண்ட்லேருந்து நான் வாங்கினேன். நீங்கள் வந்து இனிஷியலாக பிகினர், உங்களுக்கு ப்ரஷ்லலாம் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா கையிலே பிளெண்ட் பண்ணலாம். பட் உங்களுக்கு வந்து ப்ரஷஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அமேசான்லேருந்து இந்த ப்ரஷ் செட்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ அந்த ப்ரஷ் செட்டோட லிங்க்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே விடுறேன். ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். கண்டிப்பாக குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் ஆகும். ஏன்னா வந்து
ரொம்ப அஃபோர்டபுளா எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த அளவுக்கு அதோட ஃபினிஷிங் இருக்காது. ஃபவுண்டேஷனே வந்து நான் கொஞ்சமா கண்ணுக்கு கீழயும் அந்த கண்ணுக்கு மேலேயும் நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ ரியல் லைஃப்ல பார்த்தீங்கன்னா நம்ம இஷ்டத்துக்கும் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்மளோட மேக்கப் ரொட்டீன்ல ஃபாலோ பண்ண முடியாது. ரொம்ப வந்து அது மேடப் மாதிரி தெரியும். நேச்சுரலா கொஞ்சம் ஃப்ளாலெஸ்ஸா தெரியறது தான் நம்மளுக்கு பிடிக்கும். ரொம்ப மேடப்பா இருக்கக்கூடாது. டூ மெனி ஸ்டெப்ஸ், டூ மெனி ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வேண்டாம். கீழே பார்த்தீங்கன்னா இந்த வெட் அண்ட் வைல்ட் பிராண்ட்ல இருந்து போட்டோ ஃபோக்கஸ் கன்சீலர் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் சூப்பர். ஸோ கொஞ்சமே எனக்கு எங்க பிக்மெண்டேஷன் இருக்கோ அங்க மட்டும் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் கன்சீலர் எப்பவுமே வந்து பியூட்டி ஸ்பஞ்ச் தான் பிளெண்ட் பண்ணுவேன். எந்த ப்ரஷ்மே நான் வந்து அண்டர் ஐஸ்ல யூஸ் பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா ப்ரஷஸ் வந்து அண்டர் ஐஸோட ஸ்கின் வந்து ரொம்ப ஜென்டில். அதனால அது ப்ரஷ் எந்த ப்ரஷ் யூஸ் பண்ணாலுமே எனக்கு அது இன்னும் ஹார்ஷா இருக்க மாதிரி இருக்கும். அதனால எந்த ப்ரஷ்மே நான் யூஸ் பண்ண மாட்டேன். கன்சீலர் ப்ரஷ் கூட ஸ்பஞ்ச் வந்து ரொம்ப ஜென்டில். அதே நேரத்தில் அந்த இடத்துல பேக் பண்ணும்போது கூட ரொம்ப ஜென்டிலா இருங்க, ரொம்ப ஹார்ஷா பண்ணாதீங்க. வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லி மேக்கப் லுக்ன்றதால நான் வந்து ஹைலைட்லாம் பண்ண போறது இல்ல, ஸ்கிப் பண்ணிடுறேன். ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கின் டோன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈவனா ஃபிளாட்டா தெரியும், ஒரே மாதிரி தெரியும். அது வந்து அதை வந்து நம்ம சரி பண்றதுக்கு தான் வந்து கான்டோர் ஹைலைட் பண்றது. ஸோ பிரான்சர் வந்து வார்ம் டோன். நம்ம ஸ்கின் பாத்தீங்கன்னா மீடியம் டீப் டஸ்கிலாம் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து நேச்சுரலாவே ரொம்ப வார்மா இருக்கும். அதனால பிரான்சர் நம்ம வந்து தேவை கிடையாது. கான்டோரிங் பண்ணலாம், அது வந்து கூல் டோன் தான். ஸோ ஃபுல்லர் சீக்ஸ் இருக்குன்னா அதை வந்து நம்ம கட் பண்ணி காமிக்கணும், கொஞ்சம் ஸ்லிம்மா ஃபேஸ் காமிக்கணும் அப்படின்னா வந்து நீங்க கண்டிப்பா கான்டோரிங் பண்ணலாம். கான்டோர் பிளஷ் ஹைலைட்க்கெல்லாம் வந்து நீங்க தனித்தனியா ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்ட்டு இல்லை, இந்த மாதிரி கிட்ஸ் வருது. ஸோ இதுலயே பாத்தீங்கன்னா கான்டோர், பிளஷ் அப்புறம் ஹைலைட்டர் இருக்கும். மேப்ளின் பிராண்ட்ல இருந்து மாஸ்டர் கான்டோர் பேலட், மேப்ளின்ல இருக்கு, சுகர்ல இருக்கு, ஃபேஸஸ்ல இருக்கு, நிறைய பிராண்ட்ஸ்ல இந்த மாதிரி கிட் இருக்கு. மிஸ் கிளேர்ல கூட இருக்கு. ரொம்ப அஃபோர்டபுளா பாக்குறீங்கன்னா நீங்க மிஸ் கிளேர் போடலாம். கான்டோர் லைன் எங்க நான் சொல்றேன், இப்போ உங்களோட ஹேர் லைன் இங்க ஸ்டார்ட் ஆகுதுலயே உங்க காதுக்கு மேல இங்க ஹேர் லைன் இருக்கு இல்லையா, ஸோ இங்கேருந்து தான் நீங்க வந்து கான்டோர் பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாது. ஸோ இந்த ஜா லைன் உங்களுக்கு தெரியும், ஸோ அதுக்கு கொஞ்சம் மேலே தான் நீங்க வந்து கான்டோர் பண்ணணும். இப்படி பண்ணா உங்களுக்கு நேச்சுரலாவே தெரியும் அந்த லைன். நான் எக்ஸ்ட்ரா எந்த ப்ராடக்ட் எடுக்கல, கொஞ்சம் அந்த ஜா லைன்ல போட்டுக்கிறேன். அப்புறம் ஃபோர்ஹெட்லயும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வேண்டாம், எனக்கு இந்த கான்டோர் கிட்டே வேண்டாம், ஆனா பிளஷ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தனியா பிளஷ் வாங்க தேவையில்லை. உங்களுக்கு வந்து லிப்ஸ்டிக்ஸ் இருக்கும் இல்லையா உங்ககிட்ட, பிங்க், மாவ், ஆரஞ்சு, ரெட் எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எங்க பிளேஸ் பண்ணணும் கரெக்டா ஆப்பிள்ஸ்ல தான் நீங்க போடணும்னா போட்டுக்கலாம். நான் வந்து என்னோட சீக் போன்ஸ்ல போடுவேன். எனக்கு ஹை சீக் போன்ஸ் இருக்கிறதுனால எனக்கு இப்படி போட பிடிக்கும். ஸோ இதை வந்து பிளெண்ட் பண்றேன். நிறைய தெரியுது. நான் டுட்டோரியல் பர்பஸ்க்கு என்னோட கேமரால தெரியணும்னு நான் கொஞ்சம் நிறையவே அப்ளை பண்ணிருக்கேன். நீங்க வந்து பண்ணும்போது சும்மா 1 or 2 டாட்ஸே போதும் உங்களுக்கு. அதுவே வந்து ஒரு ஃப்ளஷ் லுக் உங்களுக்கு நேச்சுரலாவே தரும். ஹைலைட்டருக்கு இந்த கிட்ல இருந்தே நான் இந்த ஹைலைட்டர் யூஸ் பண்ண போறேன். ஹைலைட், கான்டோர் இல்லைன்னா பிளஷ் நீங்க யூஸ் பண்ணும்போது கூட வேற வேற ப்ரஷஸ் யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஒரே ப்ரஷ்ல நீங்க எல்லாமே பண்ணலாம். நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து பவுடரை யூஸ் பண்ணல, ரொம்ப வந்து டியூயா தான் வச்சிருக்கேன் என்னோட ஸ்கின்னை. ஆனா உங்களோட மேக்கப் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்கா வந்து ஸ்டே ஆகணும் உங்க ஃபேஸ்லனா கண்டிப்பா வந்து பவுடர் ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் வந்து போடல, ஏன்னா இன்னைக்கு வந்து என்னோட ஸ்கின் வந்து எக்ஸ்ட்ரா ட்ரையா இருக்கு. மேக்கப் வந்து ரொம்ப லாங் ஹவர்ஸ்க்கு லாக் ஆகணும்னா நீங்க ஃபவுண்டேஷன் கன்சீலர் முடிச்ச உடனே கண்டிப்பா வந்து பவுடர் வந்து போட்டு செட் பண்ணணும். முக்கியமா உங்களோட இந்த டீ ஜோன், அப்புறம் அண்டர் ஐஸ், இங்கதான் வந்து நமக்கு ஆயில் செக்ரேட் ஆகும், அங்கதான் வந்து கொஞ்சம் ஈஸியா கலையும் நம்மளுக்கு. ஸோ டீ ஜோன்ன்றது இது இந்த ஏரியா. அண்டர் ஐஸ் மட்டும் பேக் பண்ணி உங்களுக்கு காமிக்க போறேன். ஸோ அதுக்கு நான் வந்து என்ன பவுடர் எடுக்கிறேன்னா இன்னைக்கு சுகர் பிராண்ட்ல இருந்து ஒரு டிரான்ஸ்லூசன் பவுடர். ஸோ 2 வகையான பவுடர் இருக்கு, டிரான்ஸ்லூசன், காம்பேக்ட். காம்பேக்ட் வந்து யூஸ்வலா வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும் ஸ்கின் மேல. நீங்க டைரக்டாவே ஃபவுண்டேஷன் ஸ்கிப் பண்ணிட்டு காம்பேக்ட் போகலாம், என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன். ஸோ ஹெவி கவரேஜ் இருக்கும் அதுல. ஸோ ஃபவுண்டேஷனும் போட்டு காம்பேக்டா போட்டீங்கன்னா ரொம்ப மேடப் மாதிரி இருக்கும். டிரான்ஸ்லூசன் பவுடர் வந்து ரொம்ப லைட்டா இருக்கும் ஸ்கின் மேல, அதே நேரத்துல உங்களோட ஃபவுண்டேஷன் கன்சீலர்லாம் வந்து பெர்ஃபெக்ட்டா சீல் பண்ணும். டிரான்ஸ்லூசன் பவுடர் பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து சுகர் பிராண்ட்ல இருக்குது. இதெல்லாம் வந்து அஃபோர்டபுள் ரேஞ்ச்ல நான் காமிக்கிறேன். ஒன்னு வந்து சுகர் பிராண்ட்ல இருக்குது, இன்னொன்று வந்து இது
இன்னொன்று வந்து மேப்ளின் ஃபிட்மி அந்த அந்த வேரியண்ட்லேயே வந்து டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் இருக்குது. உங்களோட பட்ஜெட் ரொம்ப கம்மி, இந்த மாதிரி டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு பேபி பவுடர் கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து நிறைய தடவை யூஸ் பண்ணியிருக்கேன், வெளியில் கூட போயிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக வந்து இதே மாதிரி லாங் ஸ்டே அதுவும் தரும். ஆனஸ்டாக சொல்கிறேன். ரைஸை வந்து பேக் பண்ண போகிறேன். கொஞ்சமாக இந்த நோஸ் ஏரியா. ஐ லுக் கூட எனக்கு ரொம்ப சிம்பிள் தான், பிகினர் ஃப்ரெண்ட்லியா சூப்பர் ஈஸியா ஒரு ஐ லுக் காமிக்க போறேன். உங்களுக்கு விங் லைனர்லாம் கூட வராதுன்னா இந்த மாதிரி நீங்க விங் லைனர் பண்ணீங்கன்னா யாரும் ரொம்ப ஈஸியா பண்ணலாம். ஐ லுக்கு வந்து நான் எடுத்திருக்க பேலட் வெட் அண்ட் வைல்ட் பிராண்ட்ல இருந்து. ஸோ அஃபோர்டபுள் ரேஞ்சில் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான பேலட் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நான் வெட் அண்ட் வைல்ட் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். பேலட்ல இது வந்து ஒரு டிரான்சிஷன் ஷேட் தான், பட் நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஷேடே வந்து ஃபுல்லாக என்னோட ஐலைட்ல இன்னைக்கு நான் போட போறேன். இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளாகவே இருக்க போகுது ஐ லுக். கொஞ்சமாகவே இந்த ஸ்மோக்கி ஐஸ் மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். ஸ்மோக்கி ஐஸ் யூஸ்வலாக யார் வேணாலும் பண்ணலாங்க, ரொம்ப ஈஸி, ரொம்ப ப்ரிசைஸாக நீங்கள் பிளெண்ட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஷேடு எடுத்ததை வந்து நான் வந்து என் ஐலிட் ஃபுல்லாக நான் வந்து ரேண்டமாக போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஐ ஷேடோவோடையே நீங்கள் அப்படியே நிறுத்திக்கலாம். ஜஸ்ட் மஸ்காரா ஐலைனர் போட்டாலே ரொம்ப அழகாக தெரியும். ஸோ அதே ஐ ஷேடோ எடுத்து நான் வந்து லோவர் லேஷ் லைன்லையும் வந்து நான் பிளெண்ட் பண்ண போகிறேன். நிறைய ப்ரஷஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்க, அது பாருங்க இந்த சேம் ப்ரஷ்ல தான் நான் இதை வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அது நான் அதே ப்ரஷ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஐ ஷேடோ எடுத்துக்கிறேன். இதையும் வந்து என்னோட லிட் மேலே தான் போட்டு ரொம்ப மேலே எடுத்துட்டு போக மாட்டேன். ஃபர்ஸ்ட் அந்த டிரான்சிஷன் ஷேட் யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுக்கும் கொஞ்சம் கீழவே வந்து நான் இதை ஸ்டாப் பண்ணிடுவேன். ஸோ இந்த கார்னர்ஸ்ல மட்டும் இந்த ஹார்ஷ் லைன் தெரியாத அளவுக்கு நீங்க நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் கொஞ்சமாவே பிஞ்ச் பண்ணிட்டு இந்த ப்ரஷ்ஷை வந்துட்டு நான் ரொம்ப க்ளோஸா என்னோட அந்த லேஷ் லைன் லோவர் லேஷ் லைனுக்கு பண்றேன். ஸோ லாஸ்டா வந்து இந்த டார்க் ப்ரௌன் தான் நான் யூஸ் பண்ண போறேன். நம்ம பிளாக் ஷேடோ யூஸ் பண்ணலாம் ஸ்மோக்கி ஐஸ்க்கு, பட் அது வந்து ரொம்ப ஸ்டார்க்கா இருக்கும் இல்லையா. ஸோ நேச்சுரலாக ரொம்ப சடலாக நீங்கள் ஒரு ஸ்மோக்கி ஐஸ் பண்ணணும்னா ப்ரௌன் ஷேடோ சூஸ் பண்ணுங்க. ஸோ இதை வந்து நான் வந்து ரொம்ப கூட மேலே எடுத்துகிட்டு போக மாட்டேன். கீழே ஐலைனர் போடுவோம் இல்லையா, அந்த இடத்துக்கு கொஞ்சம் மேலே போனால் கூட பரவாயில்ல, அந்த இடத்துல மட்டும் இதை வந்து நீங்கள் பேக் பண்ணி பிளெண்ட் பண்ணுங்க. லோவர் லேஷ் லைன்லையும் வந்து நான் அதே ப்ரௌன் தான் யூஸ் பண்ணேன், பட் கேமரா ஆஃப் ஆயிடுச்சு, எனக்கு தெரியல, ரெக்கார்ட் ஆகல. ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த லிக்விட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணேன் தெரியுமா, அதே மாதிரி ஒரு சிங்கிள் ஷேடோ யூஸ் பண்ணுறீங்கன்னா, இப்போ நான் அந்த பேலட்ல வந்து ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, லைட் ப்ரௌன் ஷேடே ஐலிட்ஸோ இல்லை லோவர் லேஷ் போதும், மஸ்கரா ஐலைனர் போட்டாலே சூப்பராக இருக்கும்னு. உங்களுக்கு ஐ ஷேடோ பேலட்டே வாங்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த லிப்ஸ்டிக்ஸுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்கள் ட்ரெஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி நியூட்ரலா போகலாம் நீங்கள், ப்ரௌன்ஸ் அந்த மாதிரி. இல்லை உங்கள் ட்ரெஸ்ல பிங்க் ரெட் அந்த மாதிரி இருக்குன்னா, மாப் பர்பிள் அந்த மாதிரி இருக்குன்னா இது ஐலைட்ல கொஞ்சமாக போட்டு உங்கள் கையிலேயே நீங்கள் அழகாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். அந்த கார்னர்ஸ் ரொம்ப ஸ்டாக்காக தெரிஞ்சுன்னா காட்டன் பட் இருக்கு இல்லையா, அதை வச்சு நீங்கள் அந்த கார்னர்ஸ் மட்டும் பிளெண்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஐ ஷேடோ மாதிரி தான் இருக்கும். ஆனால் நான் வந்து ஐ ஷேடோ வச்சு உங்களுக்கு சிம்பிளாக ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி லுக் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து இன்னைக்கு காமிச்சேன். ஷேடோ எடுத்து நீங்கள் காண்டோர் பண்ணலாம். இங்கே வந்து ஒரு ஷிம்மரி ஷேடோ இருக்குது, அதை வந்து நீங்கள் ஹைலைட்டராகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ ப்ளஷ்க்கு நீங்கள் லிப்ஸ்டிக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ தனியாக ஒரு காண்டோர் பேலட் நீங்கள் வாங்கணும்னு இல்லை. ஸோ இதுவும் என்னோட ஒரு டிப். ஷிம்மர் ஷேடோ எடுத்துட்டு நான் இன்னர் கார்னரையும் ப்ரோ போனையும் அந்த ஹைலைட் பண்ண போகிறேன். L'Oreal பிராண்ட்ல இருந்து ஃபால்ஸ் லேஷ் சூப்பர் ஸ்டார் மஸ்காரா இதை யூஸ் பண்ண போறேன். இந்த மஸ்காரா யூஸ் பண்ணா உங்களுக்கு ஃபால்ஸ் லேஷஸே தேவைப்படாது. நீங்க இந்த மஸ்காரா யூஸ் பண்ணணும்னு இல்லை, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், அதனால நான் எனக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரைமர் போட்டு கோட் பண்ணீங்கன்னா உங்களோட இன்ஸ்டன்டா உங்களோட லேஷஸ் வந்து திக்கா இன்னும் வால்யூம்னஸா தெரியும். அதுக்கு மேல மஸ்காரா போட்டீங்கன்னா ஃபால்ஸ் ஃபேஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ட்ரை ஆகிறதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்னா சூப்பர் ஈஸி விங் லைனர் உங்களுக்கு காமிக்க போறேன். ஷேடோ இல்லைன்னா ப்ரௌன் ஐ ஷேடோ இருந்தாலே போதும். இதே பேலட்ல வந்து ப்ரௌன் இருக்கு, பட் என்னோட லேஷ்லயே வந்து அதே ப்ரௌன் யூஸ் பண்ணதால அது வந்து பளிச்சுன்னு தெரியாது, அதனால நான் வந்து பிளாக் ஐ ஷேடோ போறேன். இது வந்து மிஸ்க்லர் பிராண்ட்ல இருந்து சிங்கிள் ஷேடோ, ரொம்ப அஃபோர்டபுள்ங்க, 100 and something தான் இது, பட் சூப்பர் பிக்மெண்டட். இதுல வந்து நீங்க ஸ்மோக்கி ஐஸும் பண்ணலாம், லைனராகவும் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ ஏதாவது ஆங்குலர் ப்ரஷ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஐலைனர் கிரியேட் பண்றதுக்கு. ஸோ எனக்கு வந்து இந்த 3/4 விங் தான் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது. ஸோ அவ்வளோதான், நீங்கள் ஈஸியாக பென்சிலில் வரைகிற மாதிரி இதை பண்ணிக்கலாம். அப்படியே இதை வந்து கொஞ்சமாக லோவர் லேஷ் லைனுக்கும் நான் எடுத்துக்கிறேன்.
அவ்வளோதான் ஹாஃப் விங் தான் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா ஃபுல்லாக பண்ணலாம். பட் இந்த மாதிரி வந்து ஸ்மோக்கி ஐஸ்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி குட்டி விங் போட்டாலே நல்லாயிருக்கும், ரொம்ப ட்ரமாட்டிக்காக இல்லாமல். ஆஃப் கேமராவில் வந்து நான் மஸ்காரா மட்டும் போட்டுட்டு வேறு எதுவுமே பண்ணல. காஜல் அப்ளை பண்ண பிடிக்காது. இந்த மாதிரி ஐ லுக்ஸ்லாம் பண்ணும்போது எனக்கு நியூட் பென்சில் போகிறது தான் பிடிக்கும். வந்து இன்னைக்கு வெட் அண்ட் வைல்ட் பிராண்ட்லேருந்து இந்த ஒரு நியூட் பென்சில் தான் யூஸ் பண்ண போகிறேன் என்னோட வாட்டர் லைனில் காஜலுக்கு பதிலாக. ஸோ காஜல் பார்த்தீங்கன்னா நிறைய அஃபோர்டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. லாக்மே, மேப்லின்லேருந்து உங்களுக்கே அது தெரியும், ரொம்ப காமனாக கிடைக்கும். ஸோ ஒரு பிந்தி வச்சாச்சு. லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளான ஆப்ஷன் வந்து இன்சைட் பிராண்டுன்னு இருக்கு. லாக்மி, மேப்லின்லாம் கூட வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக கிடைக்கும். பட் இந்த பிராண்டில் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ்லேயே உங்களுக்கு வந்து லிக்விட் லிப்ஸ்டிக் கிடைக்குது. இன்சைட் பிராண்டில் நான் வாங்கிக்கிற ஷேட் பார்த்தீங்கன்னா காஃபி கமாண்ட். இது ஒரு ப்ரௌன் ஷேட், எவ்ரிடே ஷேட் மாதிரி. இது ஒரு நியூட் கலர். என்னோட ட்ரெஸ் வந்து பிங்க், ஸோ இது வந்து மேட்ச் ஆகாது. அதனால வந்து நான் ஒரு மாவ் ஷேட் வந்து நைக்கா பிராண்ட் வந்து யூஸ் பண்ணுறேன். உங்கள் இஷ்டம் தான், எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இவ்வளோ ஈஸி தான் இந்த லுக். இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லையோ கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணீங்கன்னா தான் நான் ஒவ்வொரு தடவை புது வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.